திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் சொர்க்கவாசல் திறப்பு. பால் மண்டபத்தில் எழுந்தருளி காட்சியளித்த அரங்கநாதர் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தில் பங்கேற்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சுவாமி ஊர்வலத்தில் பங்கேற்பு. பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் காவலர்கள் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. வைகுண்ட ஏகாதசியையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு. ஆம்புலன்ஸ், மருத்துவ முகாம் ஆகிய வசதிகளுக்கும் ஏற்பாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நள்ளிரவு 1:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு. சொர்க்கவாசல் வழியாக ஏழுமலையானை தரிசனம் செய்ய பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் சொர்க்கவாசல் திறப்பில் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பங்கேற்று வழிபாடு. தமிழக அமைச்சர் காந்தி, உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, கர்நாடக ஆளுநர், ஆந்திர மாநில அமைச்சர்கள், முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்பு. புத்தாண்டை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்து புத்தாண்டு கொண்டாட்டம். காமராஜர் சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மீண்டும் சொந்த ஊர்களுக்கு திரும்ப பேருந்து நிலையத்தில் குவிந்ததால் அலைமோதிய கூட்டம். பாதுகாப்பு பணிக்கு குவிக்கப்பட்ட காவலர்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு வீடு திரும்ப காத்திருந்த சுற்றுலா பயணிகள் பல மணி நேரமாக மாமல்லபுரத்திற்கு பேருந்துகள் வராததால் பெரும் அவதி. சாலை மறியலில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிகள். சுற்றுலா பயணிகள் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்து அதிகாரிகளிடம் பேசி பேருந்துகளை இயக்க போலீசார் நடவடிக்கை. புத்தாண்டையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் தச்சம்பாடியில் கிராம மக்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சி. சினிமா பாடல்களை ஒலிக்கச் செய்து ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கொண்டாட்டம். இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்களின்படியே அதிமுக அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பியதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். தேர்தல் ஆணைய கடிதத்தை அதிமுக திருப்பி அனுப்பிய நிலையில் கடிதம் குறித்து தெளிவுபடுத்திய தேர்தல் ஆணையம். எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்ட பின் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படலாம். தேர்தல் ஆணையம் கடிதம் தொடர்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி கருத்து. தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு அதிமுக தான் காரணம் என்று சொல்ல முடியாது. அதிமுகவிற்குள் அவ்வளவு பிரச்சனை இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து.
திமுக எப்போதும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தேமுதிக தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் பிரேமலதா விளக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் நிர்வாகிகள் வாக்குவாதம். கார்த்திக் சிதம்பரம் கிராமங்களுக்கு வருவதில்லை என்றும் யாருடைய பெயரும் அவருக்கு தெரிவதில்லை எனவும் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மாணவர்கள் ஒரு 27 வார்டு 7 பேர் செலக்ட் பண்றாங்க. அவர் கூட ஒரு 1000 கொடுத்தாங்க. ஆனா இங்க மருமகோட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர் ரொம்ப பேர் ஒரு எம்பியா இருக்காருல்ல, ஒரு 1000 ஆளுக்கு 100 ரூபா செலவு வச்சுக்கலாம். அப்படி செய்யலாம்னு சொல்ல வரேன். செய்யலாம். அப்படிதான் பண்ணணும். அப்படிதான் கட்சியில இருப்பாங்க. கட்சி வளர்க்கத்தான் கட்சியை பணம் கொடுத்து வளர்க்கணும். பணம் கொடுத்து அவருடைய வருகையை போக்குவரத்து தப்பு பண்ணா தானே முடியும். தப்பு பண்ண சொல்றீங்களா? சென்னை விருகம்பாக்கத்தில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலருக்கு 2 இளைஞர்கள் பாலியல் தொந்தரவு அளித்த சம்பவம் கதறிய பெண் காவலர். சம்பந்தப்பட்ட இளைஞர்களை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்ற சக காவலர்கள். சமரசம் பேசிய திமுகவினர். வீடியோ வைரல். காஞ்சிபுரம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு. ஏகனாபுரத்தில் புத்தாண்டிலும் கிராம மக்கள் போராட்டம். 159வது நாளாக தொடர்ந்த ஆர்ப்பாட்டம். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் 6 நாட்களாக நடைபெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ். இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முதல் கட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக விண்கலம் மட்டும் அனுப்பப்படும். 3வது கட்டமாக மனிதனை விண்ணுக்கு அனுப்ப முடியும். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தகவல். திருவாரூரில் ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பின் 13ஆம் ஆண்டு துவக்க விழா. ஆன்மீக பேரணியை துவக்கி வைத்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல். கோவில் நகைகளின் தொன்மை குறித்து தமிழக அரசு தெரிவிக்காதது ஏன் என்று பொன்மாணிக்கவேல் கேள்வி. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜிஎஸ்டி மூலம் 1,49,507 கோடி ரூபாய் வசூல். 2021 டிசம்பர் மாதத்தை விட நடப்பாண்டு 15% அதிகமாக வசூலாகியுள்ளதாக விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் 3 வீடுகளுக்குள் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 7 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தீவிரவாத கும்பலை தேடும் வேட்டையில் காவல்துறை. டெல்லியில் கடந்த 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2022ஆம் ஆண்டு காற்றின் தரம் நல்ல நிலையில் இருந்ததாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தகவல். தேவையற்ற கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் காற்றின் தரம் மேம்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கம். 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு 20 வீரர்கள் கொண்ட அணி தயார் செய்ய பிசிசிஐ முடிவு. மும்பையில் நடைபெற்ற பிசிசிஐ ஆய்வுக் கூட்டத்தில் யோயோ உடற்தகுதி மற்றும் டெக்ஸா எனப்படும் எக்ஸ்ரே பரிசோதனை கட்டாயமாக்க திட்டம். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி மும்பையில் நாளை நடைபெறுகிறது. இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இலங்கை அணி 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் ஆடவுள்ளது. லண்டனில் நடைபெற்ற புத்தாண்டு நாள் ஊர்வலத்தில் பல்வேறு நாடுகளின் கலைஞர்கள் பங்கேற்பு. இசை வாத்தியங்கள் இசைத்து நடனமாடி சென்றது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. நெதர்லாந்து கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு வரவேற்பு நிகழ்ச்சி. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கடலில் இறங்கி நீச்சல் அடித்த 50,000 வீரர்கள். இத்தாலி நாட்டில் கடும் குளிருக்கும் மத்தியிலும் ஆற்றில் குதிக்கும் வினோத கொண்டாட்டம். பாலத்தின் உச்சியிலிருந்து ஆற்றில் குதித்து சாகசம் செய்த ஆண்கள்.
உக்ரைனில் செயல்பட்டு வந்த ட்ரோன் தயாரிப்பு மையத்தை தகர்த்து விட்டதாக அறிவித்துள்ளது ரஷ்யா. ஒரே நாளில் 31 ஏவுகணை தாக்குதல்களும் 12 விமான தாக்குதல்களும் உக்ரைன் மீது நடத்தப்பட்டதாகவும் விளக்கம். சீனாவில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் நாளொன்றுக்கு 9,000 எட்டிய பலி எண்ணிக்கை. இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான், தென்கொரியா, தைவான், மொராக்கோ ஆகிய நாடுகள் சீன பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம். ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் 9 பேர் படுகாயம். பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவின் ஒர்லாண்டோ நகரில் மிகப்பெரிய ராட்டினத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. ராட்டினத்தில் அந்தரத்தில் தத்தளித்த பொதுமக்கள் பத்திரமாக மீட்பு. Holy fuck! Dude, it's on fire! Holy fuck! Someone I got a fire department! ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் ராணுவ விமான நிலைய நுழைவு வாயிலில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 10 பேர் உயிரிழப்பு. குண்டுவெடிப்பிற்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என தகவல். பிரேசிலின் புதிய அதிபராக பதவியேற்றார் லுலா டா சில்வா. தலைநகர் பிரேசிலியாவில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்ற பதவியேற்பு விழா. லுலா ஆதரவாளர்கள் உற்சாகம். வியட்நாமில் 115 அடி ஆழ கான்கிரீட் குழாய்க்குள் விழுந்த சிறுவனை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிணற்றை சுற்றி பள்ளம் தோண்டி சிறுவனை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது மீட்புக் குழு. உகாண்டாவின் கம்பாலா பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசல். குழந்தைகள் உட்பட 9 பேர் பலி. வான வேடிக்கையை பார்த்தபோது கூட்டம் முண்டியடித்ததால் விபரீதம். நேபாள நாட்டில் சீனாவின் உதவியுடன் கட்டப்பட்ட சர்வதேச விமான நிலையம் திறப்பு. நாட்டின் 3வது சர்வதேச விமான நிலையம் பொகாராவில் திறப்பு. விமான நிலையத்தை திறந்து வைத்தார் நேபாள பிரதமர் பிரசண்டா. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை கலங்கடித்த கனமழை. வெள்ளத்தில் மிதக்கும் நகரங்கள், வீதிகள், வாகனங்கள். பனிப்புயல் பாதிப்பில் இருந்தே மீளாத மக்களுக்கு மேலும் ஓர் பேரிடி. பிரபல பாலிவுட் நடிகை கியாரா அத்வானிக்கு வரும் பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிவுட் நடிகர் சித்தார்த் மல்ஹோத்ராவை காதலிப்பதாக செய்திகள் வலம் வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல். நடிகை பூர்ணா தாய்மையடைந்துள்ளதாக தனது யூடியூப் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். கடந்த அக்டோபரில் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்ட பூர்ணா தாய்மையடைந்துள்ளதை தனது குடும்பத்தினருடன் கேக் வெட்டி மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளார். சென்னை போயஸ் தோட்டத்தில் தனது இல்லம் முன்பு குவிந்திருந்த ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். பட்டு வேட்டி சட்டையுடன் வந்த ரஜினியை பார்த்து பரவசமடைந்த ரசிகர்கள். தினத்தையொட்டி கம்பத்தில் கையை பிடித்தபடி தனது அபிமான நடன அசைவுடன் கமல் கொடுத்த போஸ். இன்ஸ்டாகிராமில் கமல்ஹாசன் பகிர்ந்த புகைப்படம் வைரல். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த விஜயகாந்த். விஜயகாந்தை பார்த்தவுடன் உற்சாக முழக்கங்களை எழுப்பி தொண்டர்கள் ஆரவாரம்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் நடிகர் சத்யராஜ். சென்னையில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்ற அவர் பொன்னாடை போர்த்தி அன்பை பகிர்ந்து கொண்டார். நடிகர்கள் விஜயும் அஜித்தும் இணைந்து நடிக்க வேண்டும். மலையாள இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரனின் புத்தாண்டு விருப்ப பதிவு வைரல். கேரள மாநிலத்தில் புத்தாண்டையொட்டி ஒரே நாளில் 107 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. டிசம்பர் 22 முதல் 31 வரையிலான 10 நாட்களில் 686 கோடியே 28 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை என விளக்கம். ஆந்திர மாநிலம் குண்டூரில் தெலுங்கு தேசம் கட்சி நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த சிலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கடலூரில் வடமாநில தொழிலாளி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது. அதிக வேலை வழங்கியதாக தீர்த்து கட்டியது அம்பலம். திருப்பூரில் கட்டட தொழிலாளி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மில் உரிமையாளர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை. திருடன் என நினைத்து கட்டட தொழிலாளி அடித்துக் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் மதுபானம் சரியில்லை என கூறி டாஸ்மாக் கடையை சேதப்படுத்திய இளைஞர். சிசிடிவி காட்சி அடிப்படையில் தப்பியோடிய இளைஞர்களை தேடும் காவல்துறை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வாகன விபத்து. தனியார் பேருந்து ஓட்டுநரும் காரில் சென்றவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சமாதானப்படுத்திய பேருந்து பயணிகள், வாகன ஓட்டிகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கிரிக்கெட் விளையாடுவதில் ஏற்பட்ட தகராறில் அரிவாளால் வெட்டப்பட்ட இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி. தலைமறைவான இளைஞர்களை தேடும் காவல்துறை.